இருப்பாங்க. ஒருத்தருக்கு விசுவாசமா இருந்து உயிரை காப்பாத்தி, அவங்களுக்கு ஒரு வரத்த குடுத்து, அந்த வரத்தால வந்து இந்த விஷயம் நீ பண்ற வரைக்கும் உனக்கு சாகா வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக தான் வந்து இளமையாவே இருக்கணும், சாகவும் கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாரு. அந்த இடத்துல தான் இந்த ஹீரோயின் சிக்கிக்குவாங்க. அது ஒரு ட்விஸ்ட்டா காமிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சு. என்னடா இவங்க 2 பேரும் சேருவாங்களா, சேர மாட்டாங்களா? வீட்ல கண்ணாடி இல்ல, ஒண்ணும் இல்ல, செல்லும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த அம்மா கூட இது தனியாவே இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பிரெக்னன்சியும் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அந்த ட்விஸ்ட் நான் படத்துல எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் கூட எந்த ஒரு இடத்துலயுமே இது லாஜிக்கா நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது. அ அடுத்து படத்த பார்க்கும்போது ஹீரோ ஓரளவுக்கு ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் இந்த கதைக்கு என்ன தேவையோ அத கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் பார்த்தோன்னா எனக்கு நடிச்ச மாரி தெரியல. நம்ம பக்கத்து வீட்டு கூட ஒரு ஆக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அந்த கிழவி ஒண்ணு சுத்திட்டு இருக்கும். அந்த மாசமா இருக்கிற மாரி அந்த கிழவிலாம் பார்க்கும்போது நெறைய படத்துல இந்த கிழவிய பார்த்தா செவுனியோட ரப்பலாமா தோணும். அப்படி ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணும். இந்த படத்துலயும் அந்த கிழவி அப்படிதான் பண்ணியிருந்துச்சு. கதை பார்த்து அந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிற பொண்ணா வர்றப்போ அவங்களாம் வந்து ஒரு அம்மா